ஆனா அதிமுகவோட நிரந்தர பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்கணும்னு அதிமுக தொண்டர்கள் மட்டும் சொல்ல, நேர்களே நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக திமுகவின் அடுத்த வாரிசுனே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் அடுத்த வாரிசு, அல்ல சந்தேகம் இல்லை. அவரே என்ன சொல்றாரு, அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு எனக்கு தெரியாது, நீங்களே பாருங்க. அந்த பேட்டியை நாங்கள் இப்ப ஒளிபரப்ப போறோம், அந்த பேட்டியில நீங்க பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஏன் நிரந்தர பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான். எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும். மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு. அந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான். அதிமுக காரன் ஒத்துப்பானா இல்லையா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு முன்மொழிகிறேன். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலராக எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும். இதே ரெண்டு அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யார் கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக முடிவு பண்ணிட்டான், நமக்கு எந்த அணியா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். இப்படிப்பட்ட கேடு கெட்ட நிலைமை எந்த இயக்கத்துக்காரனும் வரக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டு இருக்கோம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர், மூத்த முன்னோடி, அவர் அனுபவம் வாய்ந்த அமைச்சராக இருந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இப்ப அவர் ஒரு அணி ஆயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாரு. என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுக மீட்கணும், இல்ல பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சுட்டீங்க. பல பேர் இதை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார். உங்களால் மட்டும் தான் முடியும். நிச்சயம் அதை செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ரவுண்ட் பிரச்சாரத்தில் பாதி கட்சி காண போயிடுச்சு. இன்னைக்கு 2வது ரவுண்டு போயிருக்கிறாரு. திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு, டிரைவர் கூட இருப்பானு தெரியல. அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாகி இருக்கிறாரு. துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி தான் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கணும் அப்படின்னு அவரே வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஏன்ற காரணம் அவரே சொன்னார். ஆனால் எடப்பாடியும் சாதாரணமாக இல்லைங்க, உதயநிதிக்கு ஸ்ட்ராங்காக ரிப்ளை கொடுக்குறாருங்க. அதுவும் உதயநிதி என்ன சொல்கிறார், ஐசியூவில் இருக்குது ஏடிஎம்கேன்னு சொல்கிறாரு. உடனே எடப்பாடி சொல்கிறார், ஐசியூவில் நாங்கள் இருக்கோம், நீங்கள் வென்டிலேட்டர் போட்டால் உங்களுக்கு வென்டிலேட்டர் போட்டால் முடிஞ்சது கதைன்ற ரேஞ்சுக்கு போயிட்டார் அவர். வென்டிலேட்டர்னு அது மட்டும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங் ரிப்ளை கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. எப்படி தெரியுமா? இதோ பார்க்கலாம் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி வேண்டும், நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. யாருடைய விரல் ஆடுகிறது என்று உங்களுக்கு நல்லாக தெரியும். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்கிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. எங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கும் சரி, அத்தனை பேரும் இரவுகள் வராமல் உழைத்து உழைப்பாளிகள். பேசுகின்ற போது நிதானமாக பேச வேண்டும். எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். எங்களுக்கும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியும். எங்களுக்கும் நாக்கு இருக்கிறது, எங்களுக்கும் சிந்தனை இருக்கின்றது. நாங்கள் பேச ஆரம்பித்தால் கொள்ள மாட்டீர்கள். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில்
திமுகவை ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைப்பீர்களா? பாருங்க, எடப்பாடியும் வந்து பதிலடி சூப்பரா கொடுக்குறாங்க. ஏட்டிக்கு போட்டி. இதுதான் சொல்றேன், தேர்தல் ஜுரம், தேர்தல் சூடு இப்ப பரபர அனல் பறக்குது என்று சொல்ல வேண்டும்.